சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என்று 3 நாட்களுக்கு முன்பே உளவுத்துறை தெரிவித்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஜார்க்கண்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கார்கே, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தவறிவிட்டது. குறிப்பாக பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என்று 3 நாட்களுக்கு முன்பு உளவுத்துறை தெரிவித்த பின்னரே பிரதமர் மோடி தான் காஷ்மீர் செல்லும் திட்டத்தை ரத்து செய்ததாக நாளேடுகளில் செய்தி வெளியாகியுள்ளது. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிந்தும் ஏன் அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பொறுத்தவரை உளவுத்துறை தோல்வியடைந்து உள்ளது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்ட நிலையில் அதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று மல்லிகார்ஜுன கார்கே சமாளித்தார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ எச்சரித்ததாக மே 4ஆம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தெரிவித்திருந்தது.